நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலைமைக்கு பெண்களுக்கு சரியாக விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் என்னமோ இன்றைக்கி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செய்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க, சந்தோஷந்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அடுத்த மாநிலத்து கலாச்சாரத்தை பார்த்து நம்ம மாநிலத்தில் கொண்டுட்டு வரக்கூடாது. நம்ம மாநிலம் ஒரு புனிதமான மாநிலம். இந்த மாநிலத்திலையும் நீங்கள் புனிதமாக இருக்கணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. இதுக்கிடையில் அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் போடுறீங்க. அவங்க நைட்டியோடு போகிறாங்கன்றக்காக நீங்களும் இப்போ நைட்டியோடு போக ஆரம்பிச்சிட்டீங்க எங்கே போனாலும். ஆனால் அது வட மாநிலத்துக்கு சாத்தியமாகும், நம்ம நாட்டுக்கு அது சாத்தியமாகாது. இந்த நைட்டியை போட்டுட்டு தண்ணி பிடிக்க போகிறது, நைட்டியை போட்டுட்டு கடைக்கு போகிறது, நைட்டியை போட்டுட்டு பஜாருக்கே போயிட்டு வந்துடுதுங்க இப்போ உள்ள பெண்கள். அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாடு வரலாறுல முக்கியமான நாடு. வாழ்ந்த கண்ணகியிலேருந்து எல்லா பேருமே இங்கே தான் வாழ்ந்திருக்காங்க, தர்ம பத்னியெல்லாம். அப்படிப்பட்ட நம்ம நாடு ஒரு புனிதமான நாடாக இருக்கும். பெண்களை பற்றி யாரும் இழிவாக கூட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்டில் பெண்களை இழிவாக பேசுகிற நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுறாதீங்க. வேணாம். உங்களுக்கு ட்ரெஸ்ஸு போடணும், மாடல் ட்ரெஸ் போடணும்னா ஒரு சுடிதாரை போடுங்க. நல்லா சேலையிலே நல்ல மாடலாக எடுத்து கட்டுங்க. உங்களை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. வட மாநிலத்துக்கு போட்டு வரவங்க மாதிரி டவுசர் போட ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ டவுசரோடு பார்த்தவொடனே உங்களை பார்த்தவொடனே முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் உடம்பை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஆண்கள் மனசை புண்படுத்துகிறீங்க, ஆண்கள் மனசை காயப்படுத்துகிறீங்க. அவங்க உங்களை பார்த்து ரசிக்கிறத காட்டிலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களால் அவங்களும் மனசு கெட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போகிற நிலைமைக்கு ஆக்கி விட்டுறீங்க. இல்லை உங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுற நிலைமைக்கு ஆக்கி விட்டுறீங்க. இல்லைன்னா உங்களவே பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி உங்களை பணிய வைக்கிற அளவுக்கு அவங்க ஆளாக்கி விட்டுறீங்க. இப்படித்தான் இன்றைக்கி பெண்களால் தான் ஆண்கள் கெடுறாங்க. ஆண்கள் கெடுறதுக்கு காரணம் நீங்கள் காட்டுற கவர்ச்சி தான். சினிமாக்காரங்களுக்கு அது சாத்தியம்தான், நிஜத்தில் வாழ்கிற மனுஷங்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம நாடு அப்படி நாடு. அதுக்காக சொல்கிறேன். கண்ணகி நாட்டையே எரிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எத்தனை தர்ம பத்தினிங்க நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, செத்துருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சி வாழ்ந்தாங்க, செத்தாங்க. இனி இருக்கிற பெண்கள் எல்லா பேர்த்தையும் வாழ வைக்கணும்னு நினைங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு ஒரு இன்சல் ஆகக்கூடாது. பெண்கள் எப்போயுமே போற்றக்கூடியவங்க, கீழே தாழ்த்தக்கூடியவங்க கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாடல் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னா வீட்டுக்குள்ளே போட்டு புருஷன்ட்ட காட்டுங்க. வெளியே போட்டுட்டு போகாதீங்க. அதுவே உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கி விடும். இதை நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியலை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லித்தானே ஆகணும்.